ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அகெயின் ஒரு டாப்பரோட இன்டர்வியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ அவர் எப்படி படித்தார், அதாவது நிறையா பேரோட ஒரு ட்ரீம் கட் ஆஃப் 200 அவுட் ஆஃப் 200 எடுக்கணும் நிறைய பேர் வந்து பிளான் பண்ணி படிப்பீங்க. ஸோ அவர் வந்து கட் ஆஃப் 200 அவுட் ஆஃப் 200 மெயின் சப்ஜெக்ட்ஸில் வந்து 100 ஃபுல்லாக எடுத்திருக்காரு, மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸில். ஸோ அவர் எப்படி படித்தார், அவரோட ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் எல்லாத்தையும் நம்ம கேட்கலாம். ஸோ ப்ளீஸ் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. Hello everyone, my name is Prakash. I scored 592 in my 12th with 3 centums in the main subject physics, chemistry, maths, and 99 in biology, 97 in Tamil, and 96 in English. And I proud to be the student of Sadha Metric High Secondary School, Gopichetipalayam. ஓகே, சரி. நம்ம இப்போ வந்து டேரெக்டாக உங்களோட ப்ரிப்ரேஷனாக நிறைய பேர் 200 அவுட் ஆஃப் 200 கட் ஆஃப் எடுக்கணுன்ட்டு நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் உங்களோட ப்ரிப்ரேஷன் எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? 12th ஸ்டார்ட் ஆனதும் ஸ்டார்ட் பண்ணிங்களா, இல்லை அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிங்களா? எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க ப்ரிப்ரேஷன்? 11th பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 5 days கேப் கொடுத்து அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, அந்த லீவ்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ப்ரிப்ரேஷன்? லீவ்லேயே ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, அந்த லீவில் எவ்வளோ படிச்சிருப்பீங்க? மேக்ஸில் வந்து சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 5, சாப்டர் 6. ஃபிசிக்ஸில் வந்து சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3. கெமிஸ்ட்ரியில் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக கம்ப்ளீட். ஓகே, சரி. இப்போ வந்து ஆல்ரெடி லீவ்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ படிக்கிற பேட்ச்க்கு. இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இப்போ இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணால் இவ்வளோ நான் ஸ்கோர் பண்ணிடலாமா, சென்டம் எடுத்துடலாம், நான் 550 எடுத்துடலாமா, அப்படி நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ வந்து நம்ம கரெக்டாக ஷெட்யூல் போட்டு ஃபாலோ பண்ணால் ஈஸியாக வந்து 590+ எடுக்க முடியும். ஓகே ஓகே. ஸோ சரி, இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான டைம் இது கரெக்ட் டைம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ எப்படி உங்களோட ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்க? இப்போ எல்லாருக்குமே ஒரு சப்ஜெக்ட், ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அது மாதிரி ஏதாவது டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட் உங்களுக்கு இருந்துச்சா? எனக்கு வந்து பயாலஜி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய கொஷின்ஸ் படிக்கணும்னால அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது மற்ற சப்ஜெக்ட் கம்பேர் பண்ணி. ஓகே, ஸோ அந்த பயாலஜி எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ணீங்க? எங்கள் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக் மட்டும் கவர் பண்ணாமல் புக் இன்சைட் மட்டுமே தான் படிக்க வைப்பாரு. அந்த புக் இன்சைட் நாங்கள் படிக்கிறதுலேயே வந்து புக் பேக் கவர் ஆயிரும். புக் இன்சைடு அப்படின்னு படிக்க மாட்டோம், புக் பேக்கும் படிக்க மாட்டோம். புக்காக அந்த ஒவ்வொரு பார்ட்டாக படிக்கிறதுனால எங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. பட் ஆனால் பயாலஜி படிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் கஷ்டம் தான். பேஜ் பை பேஜாக படிப்பீங்க, டாபிக் பை டாப்பிக்காக? பேஜ் பை பேஜாக கஷ்டம் படிக்கணும். ஸோ அதில் புக் பேக் ஆஸ் வெல் அஸ் புக்கின் கவர் ஆயிரும். புக் பேக் புக்கிங் எல்லாமே கவர் ஆகிடும். அதுதான் வந்து கரெக்டான மெத்தட் பயாலஜி படிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம தனி பிளான் வேணும், அதை பற்றி நம்ம பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் என்னென்ன சோர்சஸ், கைட்ஸ் என்ன ஃபாலோ பண்ணீங்க, என்னென்ன சேனல்ஸ் ஃபாலோ பண்ணீங்க, ஸோ அது சொன்னீங்கன்னா ஜூனியர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தமிழுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதி கைட் ஃபாலோ பண்ணலாம். இங்கிலீஷ்க்கு வந்து வே டு சக்ஸஸ் நல்லா இருக்கும். ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஸ்கூல்லேயே ஒரு கைட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி தந்துடுவாங்க. மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைட் ஃபாலோ பண்ணேன், என்னோட நோட்ஸ்லேயே வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்லேயே நான் வந்து மோஸ்ட்டாக படிச்சிருவேன். கொஷின்ஸ் இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு மட்டும் நான் ஈஸி ரோயலாக ஃபாலோ பண்ணுவேன். ஓகே, ஏதாவது சேனல்ஸ் தனியாக எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஃபாலோ பண்ணீங்களா? ஏதாவது இருந்தால் சொல்லலாம் சஜஷன். நான் சேனல் மோஸ்ட்டாக டவுட்டுக்கு இருந்தால் பார்ப்பேன். மோஸ்ட்டாக மேக்ஸுக்கு வந்து ரா மேக்ஸ் பார்ப்பேன், ஃபிசிக்ஸ் வந்து முருகா எம்பி பார்ப்பேன், கெமிஸ்ட்ரிக்கு உங்கள் சேனல் பார்ப்பேன். ஓகே, ஸோ இதான் நீங்கள் மேஜராக ஃபாலோ பண்ண சேனல்ஸ். பயாலஜிக்கு எதுவும் சேனல் இருக்கா நம்ம ஸ்டேட் போர்டுக்கு? பயாலஜிக்கு சேனல் இல்லை, எனக்கு தெரிஞ்ச சேனல் இல்லை. ஓகே ஓகே, ஏன்னா நிறைய பேர் இப்போ கேட்குறாங்க பயாலஜிக்கு எதுவும் சேனல் இருக்கா பார்த்து படிக்கிறதுக்கு அப்படின்னு. ஓகே சரி, நெக்ஸ்ட்டு ஒரு சப்ஜெக்டை பற்றி பேசலாம். இப்போ தமிழ், இங்கிலீஷை விட்டுறலாம், அது எப்போதுமே மோஸ்ட்லி நம்ம எக்ஸாம் முன்னாடி படித்தா கூட படிச்சிடலாம் அந்தந்த எக்ஸாமுக்கு. இப்போ மேக்ஸ், நிறைய பேருக்கு மேக்ஸ் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ மேக்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும், நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணீங்க? மேக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் மட்டும் படிச்சிடலாம் அப்படின்னு படித்தோம்னா நிறைய மார்க் வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் பேஸ்லேருந்து கொண்டு போகணும். எக்ஸசைஸ் படிக்கிறோம் அப்படின்னா அந்த எக்ஸசைஸ் வந்து டாபிக் என்ன, அந்த எக்ஸசைஸ் ஏன் படிக்கணும், இந்த எக்ஸசைஸில் வந்து நம்ம இதை படித்தோம்னா நம்ம இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கலாம், இந்த எக்ஸசைஸ் போகிறதுக்கான நம்மளுடைய இது என்ன, அந்த ரீசன் தெரிஞ்சு படித்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்டாக ஃபார்முலாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த ஃபார்முலாஸ்லாம் நம்ம நாமினாவே ஈஸியாக கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கான்செப்ட் படிக்கிறாங்க, அட்ஜாயிண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் படிக்கிறாங்கன்னா, ஸோ அது எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் எப்படியும் ஆப்வியஸாக ஃபஸ்ட்டு கான்செப்ட் படிப்பீங்க. எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி புக்லேயும் இருக்குது, இல்லை உங்கள் சார் சொன்னாலும் நீங்கள் எழுதி பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து நீங்கள் சொல்யூஷன் பார்த்து படிப்பீங்களா, இல்லை டேரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களா சொல்யூஷன் அதே மாடலில்? எங்கள் ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு எக்ஸசைஸ் இருக்குன்னா, இப்போ எங்களுக்கு டிஃபரன்சியேஷன் வந்து எங்கள் சார் எடுத்தாரு. எப்படி இருப்பாருன்னா டிஃபரன்சியேஷன் புக்கில் இருக்கிற எந்த சம்மே அவர் சொல்லி தரல. அவுட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 சம் மேலே அவரே வந்து சொல்லி தருவார்.
புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் ரெண்டுமே வந்து பண்ணால் நம்ம எந்த ஒரு புக்கையுமே ரெஃபர் பண்ணாமல் நாங்களே போட்டோம். ஓகே. அதனால அது உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து ஒரு கான்செப்டில் தரவாயிட்டோம்னா மற்றதை நம்மளே வந்து ஒரு கோட் பண்ணணும். அது மாதிரி உங்களோட ப்ராக்டிஸ் இருந்திருக்கு. ஓகே. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் படிச்சுட்டு போகிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? மேக்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகுமா? மேக்ஸுக்கு கண்டிப்பாக 90க்கு மேலே பாசிபிளே இல்லை இம்பார்ட்டன்ட் கொஷின் படித்தா. ஏன்னா 1 மார்க்ஸில் வந்து ஒரு 5 மார்க்ஸ் அவுட் ஆயிரும், கம்பல்சரி 2 மார்க் அவுட் ஆயிரும், 3 மார்க் அவுட் ஆயிரும். 5 மார்க்லேயும் இப்போல்லாம் வந்து கம்பல்சரி கொஷின் கேட்குறாங்க. அப்போ எப்படி இருந்தாலும் உங்களால் 90க்கு மேலே வாங்குறது கஷ்டம். ஓகே. ஓரளவு ஒரு அபோவ் ஆவரேஜ் மார்க் எடுக்கலாம், பட் அந்த ஒரு டாப்பர் அந்த ஒரு சென்டம் எடுக்கிறது கஷ்டம். இம்பார்ட்டன்ட். ஓகே. சரி, நெக்ஸ்ட் வில் கம் டு கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு 3 மேஜர் பார்ட் இருக்குது: இன்ஆர்கானிக், ஆர்கானிக், ஃபிசிக்கல். ஸோ அந்த 3 நீங்கள் எப்படி படிச்சிங்க? உங்களோட அப்ரோச்? எனக்கு வந்து ஃபிசிக்கல் ரொம்ப ஈஸி. ஏன்னா வந்து மேக்ஸ் வந்து எனக்கு ஈஸியாகனால அந்த டெரிவேஷன்ஸ் அந்த கொஷின்ஸும் வந்து பார்த்தா ஃபிசிக்கல் கம்மியாக இருக்கும் இதில் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது. ஆனால் ஃபிசிக்கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த கொஷின் ஃபிசிக்கல் வந்தாலும் நான் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடுவேன், அதை விடவே மாட்டேன். ஸோ அதனால இந்த 6 ஃபிசிக்கல் 5 சாப்டர் வந்து நான் தரவாக படிச்சுட்டேன். இன்ஆர்கானிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து பண்ணால் ஃபுல்லாக படிச்சிட்டேன், செகண்ட் சாப்டர் வந்து பண்ணால் ஃபுல்லாக படிச்சிட்டேன், தேர்ட் சாப்டர் ஃபுல்லாக படிச்சிட்டேன். ஃபோர்த் சாப்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த எஃப் பிளாக்ல வந்து ஒரு கொஷின் மட்டும் படிக்கல, மீதி எல்லா கொஷின் படிச்சிட்டேன். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்லாம் எல்லாமே படிச்சிட்டேன். இன்ஆர்கானிக் வந்து பார்த்தீங்கன்னா நான் மொத்தமாக இந்த ரியாக்ஷன்ஸ் மட்டும் எல்லாமே படிச்சிடுவேன். ஏன்னா வந்து 1 மார்க்ஸில் வந்து கிரியேட்டிவ் 1 மார்க் இந்த காம்பவுண்ட் என்ன ஃபார்ம் ஆகும் இந்த மாதிரி கிரியேட்டிவ் 1 மார்க் கேட்பாங்க. ஆர்கானிக் சொல்கிறீங்களா? இன்ஆர்கானிக். ஓகே ஓகே ஓகே. அந்த சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் வந்து பண்ணால் ரியாக்ஷன்ஸ்லாம் ஃபுல்லாக படிச்சிடுவேன். இந்த ப்ரிப்பரேஷன்ஸ், ஆஸ்பல் ப்ராசஸ், ஏரோ ப்ராசஸ், இந்த மாதிரி ப்ராசஸ் ப்ரிப்பரேஷன் இதெல்லாமே பார்த்துருவேன். நான் வந்து ஒரு நீட் ஆஸ்பிரண்ட்னால எனக்கு அந்த 1 மார்க் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ நீட் பேரலாக நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டே இருந்தீங்களா? ஆமாம். ஓகே. நீட்டை இந்த வாட்டி எழுதுனீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டா உங்களுக்கு? இதான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க நீட்டில்? 457. ஓ, ஃப்ரெஷராக 457. ரிப்பீட் பண்ண போகிறீங்களா? ரிப்பீட் பண்ணலான்னு தான் இருக்குங்க. ஓகே ஓகே. சரி, ஓகே. சரி, இப்போது இன்ஆர்கானிக் ஃபிசிக்கல் மோஸ்ட்லி தியரி பேஸ்ட் அவங்க படிச்சிருவாங்க. டெரிவேஷனுக்கு லிட்டில் மேக்ஸ் நாலேஜ் இருந்தால் போதும். ஆர்கானிக் நிறைய பேர் பயப்படுறாங்க. ஆர்கானிக் நீங்கள் எப்படி படிச்சிங்க? ஆர்கானிக் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேஜ் வைஸாக தான் எப்பவுமே ஃபிசிக்கல், இன்ஆர்கானிக், ஆர்கானிக் எல்லாமே பேஜ் வைஸாக தான் படிப்பேன். ஆர்கானிக் அதே மாதிரி தான் பேஜ் வைஸாக படித்தேன். ரியாக்ஷன்ஸ் எந்த ரியாக்ஷனுமே விட மாட்டேன், எல்லா ரியாக்ஷனுமே படிச்சிடுவேன். ஸோ அதான் எனக்கு எந்த கொஷின் கேட்டாலும் எனக்கு ப்ராப்ளம். ஓகே. இப்போ ஒரு ஆர்கானிக் புதுசாக ஒருத்தர் படிக்க போகிறாரு, அந்த அளவுக்கு பேசிக் நாலேஜ் இல்லை. ஸோ அவர் எப்படி ஆர்கானிக்கை ஸ்டார்ட் பண்ணலாம்? உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்காருன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த கெமிக்கல் பாண்டிங்களோட கான்செப்ட், பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், அந்த கான்செப்ட்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். மாதிரி வேலன்சினா என்ன, SCH4 போடுறோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பேசிக்ஸ் வந்து 10th எல்லாம் இருக்கக்கூடிய பேசிக்ஸையும் சரி 10th தானே இதில் ஏன் படிக்கணும் அப்படி இல்லாமல் அந்த பழைய பேசிக்ஸையும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். மாதிரி ஐயூபேக் நாமென்க்ளேச்சர் இதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது பண்ணாவே ஆர்கானிக் பேசிக்ஸ் படித்து டேரெக்டாக இப்போ ரியாக்ஷன்ஸ்குள்ளே இறங்கிடலாம்னு சொல்கிறீங்க. படிக்க டேரெக்டாக நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, சரி. ஸோ மேக்ஸ் பேசியாச்சு, கெமிஸ்ட்ரி பேசியாச்சு, ஃபிசிக்ஸ். ஸோ ஃபிசிக்ஸ் எப்படி நீங்கள் படிச்சிங்க? உங்களோட அப்ரோச்? நான் வந்து ஃபிசிக்ஸ் வந்து பண்ணால் ஒரு டெரிவேஷன் நோட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து போடணும். ஏன்னா உங்களுக்கு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் சீக்வன்ஸில் இருக்க டெரிவேஷன் வந்து கொஞ்சம் பார்க்கவும் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தேதி வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் அந்த டெரிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெடிமேட் நோட்ஸ் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அந்த நோட்ஸ் பார்த்து படிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சில தியரிஸ்லாம் வந்து பெருசாக கொடுத்துருப்பாங்க புக்கில். அதை நம்ம கொஞ்சம் பாயிண்ட் வைஸாக நம்ம எழுதுனோம்னா கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும், நம்ம அதை படிக்கணும்னு தோணும். ஸோ ஆனால் டெரிவேஷன் நோட்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். எல்லா சாப்டருக்குமே வந்து டெரிவேஷன் நோட்ஸ் எழுதியிருப்பேன். ப்ராப்ளம்ஸ் எப்படி படிச்சீங்க? ப்ராப்ளம்ஸ் வந்து நான் நோட்டு கண்டிப்பாக ப்ராப்ளமுக்கும் போகணும். ஏன்னா நீங்கள் லாஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ணும்போது நோட்ஸில் தான் ரிவைஸ் பண்ணணும். ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 ப்ராப்ளம்ஸ் புக்கில் மொத்தமாக இருக்குன்னா அதில் நம்ம ஒரு 150 கொஸ்டின் மட்டும் படித்தா போதும். ஏன்னா வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய கான்செப்டாக கேட்டிருப்பாங்க, அதை வந்து எக்ஸாமில் கேட்க முடியாது அந்த கொஷின்ஸ்லாம். அப்போ நம்ம சிம்பிளாக இருக்கக்கூடிய அந்த கொஷின்ஸ் மட்டும் பார்த்தோம்னாவே நமக்கு எக்ஸாமில் ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே எல்லா எக்ஸாமுக்கும் படிச்சிங்களா, இல்லைனா டுவர்ட்ஸ் பப்ளிக் முன்னாடி தான் படிச்சிங்களா? இல்லை, ஃபஸ்ட்லேருந்தே வந்து பார்த்தா நீங்கள் ப்ராப்ளம் வந்து படித்தேன். அதுவும் இல்லாமல் ப்ராப்ளம் நாங்கள் போடும்போது கால்குலேட்டர் யூஸ் பண்ணாமல் அப்போவே நீங்கள் லாக் புக் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் எக்ஸாம் அன்னைக்கும் வந்து பாருங்கள் டக்குன்னு லாக் புக் பார்க்கணும். ஓகே. தென் 5 மார்க் பொறுத்தளவுக்கு நிறைய 5 மார்க் இருக்குது ஒரு லெசன் பின்னாடி. நீங்கள் எப்படி இம்பார்ட்டன்ட் படிச்சிங்களா, இல்லை எல்லா 5 மார்க்குமே படிச்சிங்களா?
சரி. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த டெரிவேஷன் கொஸ்டின் நான் ஸ்கிப் பண்ணல, எல்லா டெரிவேஷன் கொஸ்டின் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஒர்க்கிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வர மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ட் தியரி கொஸ்டின் வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் அந்த மாதிரி தியரி கொஸ்டின்ஸ் கோர்ஸில் படிச்சிட்டேன். ஆனால் டெரிவேஷன் கொஸ்டின் எதுவுமே ஸ்கிப் பண்ணல, இம்பார்ட்டன்ட் அன்இம்பார்ட்டன்ட் எல்லாமே படிச்சிட்டேன். ஓகே ஓகே ஓகே. தென் பயாலஜி நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பயாலஜி புக் பேஜ் பை பேஜாக படித்தேன்னு சொன்னீங்க. ஓகே. ஸோ இப்போது ஒரு சப்ஜெக்ட் பற்றி நம்ம பேசியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் செல்ஃப் ஸ்டடியா இல்லை டியூஷன் எதுவும் போய் படிச்சிங்களா 12th? செல்ஃப் ஸ்டடி. செல்ஃப் ஸ்டடி. ஒரு நாளைக்கு ஷெடியூல் போட்டு படிக்கிறாளா இல்லைனா ரேண்டமாக அப்படி படிக்கிறாளா நீங்கள்? ஷெடியூல் போட்டு தான் படிக்கிறேன். எப்படி உங்களோட ஷெடியூலை கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஒரு நாளைக்கு உங்கள் ஸ்கூல் போகிறதுலேருந்து நீங்கள் படிக்கிறது எல்லாமே சேர்த்து. ஆக்சுவலி நம்ம ஷெடியூல் பார்த்தா நார்மல் பீப்புள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் 5 o'clock எழுந்திருப்பேன். 5 to 7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபுல்லாக 2 மணி நேரம் எதுன்னு தான் படிச்சிருவேன். அதுக்கப்புறம் 7 to 8 வந்து ரெடி ஆகிட்டு 8:45 எங்களுக்கு ஸ்கூலு. 8:45லேருந்து 5:45 வரைக்கும் ஸ்கூலில் இருக்கும். அதுக்கப்புறம் 5:45க்கு வீட்டுக்கு வந்துட்டு 5:45லேருந்து 6:30 வரைக்கும் ரெஃப்ரெஷ் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் 6:30லேருந்து 10:30 வரைக்கும் ஸ்டடி டைம் இருக்கும். ஓகே. ஸோ அப்போ ஈவினிங் ஒரு 4 hours, மார்னிங் ஒரு 2 hours, 6 hours படிப்பீங்க ஒரு நாளைக்கு. ஓகே. ஸோ ஒரு நாளைக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே படிப்பீங்களா இல்லை ஸ்கூலில் கொடுக்குற ஒர்க்கு போக நீங்கள் ஏதாவது ஷெடியூல் போட்டு படிப்பீங்களா இல்லை ஸ்கூலில் கொடுக்குற ஒர்க்கு தானா? ஸ்கூல் கொடுக்குற ஒர்க் மட்டும் தான் படிப்பேன், எக்ஸ்ட்ரா வந்து. ஓகே. ஸ்கூலில் கொடுக்குற ஒர்க் படித்து உங்களால் போர்ஷன் கவர் பண்ண முடிஞ்சிச்சு? ஓகே. எங்களுக்கு ஸ்கூலில் வந்து ரைட்டிங் ஒர்க் கொடுக்க மாட்டாங்க, ஒன்லி படிக்கிறத மட்டும். ஓகே. இதெல்லாம் ஸ்கூல்லேயே முடிக்காம வச்சுருவோம். ஓகே. ஸோ அப்போ போர்ஷன் எப்போ முடிச்சிங்க நீங்கள்? ஃபுல் போர்ஷன் எல்லா சப்ஜெக்ட்லையும் செப்டம்பரில் முடிச்சிருக்கோம். செப்டம்பர்லேயே முடிச்சிட்டிங்களா? லீவ்லேயே ஸ்டார்ட் பண்ணனால உங்களுக்கு செப்டம்பருக்குள்ளே போர்ஷன் முடிக்க முடிஞ்சிருச்சு. ஓகே. 2 வாலையுமே முடிச்சிட்டிங்க செப்டம்பர். ஃபிசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் லேட் ஆச்சு. ஃபிசிக்ஸ் மட்டும் லேட் ஆச்சு. ஓகே. மேக்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு அதுக்கு முன்னாடி? மேக்ஸ் குவார்டர்லி எக்ஸாம் அப்போ நாங்கள் ஒரு ஃபுல் போர்ஷன் பண்ணுவோம். குவார்டர்லிக்கே ஃபுல் போர்ஷன் எழுதிட்டீங்க மேக்ஸ், அந்தளவுக்கு ரெடி ஆகிட்டீங்க. ஓகே சரி. தென் சரி, இப்போது என்ன தான் நம்ம வந்து எவ்வளோ படித்தாலும் டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கண்டிப்பாக வர ஒரு விஷயந்தான். ஸோ அது சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், இல்லை நம்மளுக்குள்ளே இருக்கலாம், எப்படினாலும் வரலாம் டிஸ்ட்ராக்ஷன். ஸோ உங்களுக்கு மேஜரான அந்த டிஸ்ட்ராக்ஷன் என்ன, அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணீங்க? ஸோ என்னோட டிஸ்ட்ராக்ஷன் வந்து 10th வந்து பார்த்தீங்கன்னா 10th வரைக்குமே நான் கேமில் வந்து அடிக்டாக இருந்தேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா 10th மார்க்குமே கம்மி தான். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் 11th 12th ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணணும், நீட்லேயே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணல. டைமிங் வந்து நம்ம இது வேறு எதுவுமே இது பண்ணக்கூடாது. அதனால அந்த கேம்ஸ் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஏற்றவே இல்லை. அது ப்ளே ஸ்டோர் பக்கமே போக மாட்டேன். இந்த கேம் இருந்தால் நான் ரீகெயின் ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப் நம்ம ஏற்றிட்டோம் அப்படின்னா நீங்கள் ஷார்ட்ஸ் பார்க்கறதுனாலும் 15 மினிட்ஸ் மேலே அதை பார்க்கக்கூடாது, ரீல்ஸ் பார்க்கறதுனால 15 மினிட்ஸ் மேலே பார்க்கக்கூடாது, எந்த ஒரு கேமையுமே இது ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஆப்பை ஏற்றி வச்சதுனால கொஞ்சம் எனக்கு அந்த 2 வருஷம் டிஸ்ட்ராக்ஷன் தான் போச்சு. ஓகே ஓகே. ஸோ ஏதோ ஒரு வழியில் உங்கள் டிஸ்ட்ராக்ஷனை குறைச்சிக்கிட்டீங்க. ஓகே. ஸோ என்ன தான் நம்ம படித்தாலும் இப்போ நீங்கள் சீக்கிரமே முடிச்சனால உங்களுக்கு ரிவிஷன் நிறைய டைம் இருந்திருக்கும். இப்போ நிறைய பேர் ரொம்ப போர்ஷன் லேட்டாக கூட முடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிவிஷன் எப்படி பண்ணணும், நீங்கள் எப்படி ரிவிஷன் பண்ணீங்க, எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ரிவிஷன்ங்கிறது? ரிவிஷன் வந்து கண்டிப்பாக வந்து பயாலஜிக்கு ரிவிஷன் ஓகே. ஏன்னா வந்து நம்ம படிச்சுட்டோம், அந்த கொஸ்டின்லாம் படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிருப்போம். பட் எக்ஸாம் அப்போ போய் பார்த்தீங்கன்னா அது பயாலஜி வந்து ஃபுல் தியரி. நம்ம எது ஏதாவது சம் இந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். பட் பயாலஜி ஃபுல் தியரினால நீங்கள் கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த எக்ஸாமால் வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியும். அப்போ அந்த ரிவிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பண்ணல அப்படின்னா நம்ம ரிவிஷன் பண்ணணும், அந்த எக்ஸாமில் வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியாது. ஸோ ரிவிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எல்லாமே மொத்தமாக படிச்சிருவேன், ஒரு ரிவைஸ் பண்ணிடுவேன். எக்ஸாமுக்கு முந்தின நாள் மட்டும் அதுக்காக காலையில் மட்டும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் பண்ணுவேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுக்கப்புறம் ஆஃப் இயர்லி, ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், இது கூட எல்லா கொஸ்டின்ஸ் போன வருஷம் அதெல்லாம் எல்லாமே இருக்கும். அதில் வந்து எப்போல்லாம் கொஸ்டின் கேட்டு 1 மார்க் இன்சைடில் என்னென்ன வந்திருக்கு, எந்த 1 மார்க்ஸ் வந்து ப்ரியாரிட்டி கொடுக்குறா இன்சைடில், நெக்ஸ்ட்டு கம்பல்சரி கொஸ்டின் எப்படிலாம் இருக்குது, இதெல்லாம் நானே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அந்த நிறைய விஷயங்களை அப்போ தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கும் போது நம்ம கொஸ்டின் பேப்பர் எப்படி வரும் அப்படின்னா நாமளே ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ரிவிஷன் இருந்திருக்கு. சரி, இப்போ ஒரு எக்ஸாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் உங்கள் ஸ்கூலில் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ மேக்ஸ் வைக்கிறாங்க, இன்றைக்கி ஒரு நாள் தான் உங்களுக்கு நைட்டு மட்டும் தான் படிக்க டைம் இருக்குது, சரியா? 2 வால்யூமே படிக்கிறதுங்கிறது இம்பாசிபிள் ஒரு நாள் நைட்டில். அப்போது நீங்கள் எப்படி படிச்சுட்டு போவீங்க? ஒரு வால்யூம் இந்த எக்ஸாம், அடுத்த எக்ஸாமுக்கு செகண்ட் வால்யூம் அப்படி படிப்பீங்களா, இல்லை ஃபுல்லாகவே இன்றைக்கி உட்காந்து படிச்சிட முடியுமா உங்களால்? எந்த மாதிரி நீங்கள் அதுக்கு படிப்பீங்க? எங்களுக்கு 3 days டைம்ஸ் தருவாங்க. அதில் லாஸ்ட் டே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சொல்யூஷன் புக்கு, கம்புக்கு இருக்கக்கூடிய மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ், அதுக்கு இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். எப்பவுமே வந்து எங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா 2 நாள் படிச்சிங்க அப்படின்னா 3ஆம் நாள் வந்து ப்ராக்டிஸிங் வேணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு சொல்யூஷன் புக் அண்ட் கம் புக் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ 2 நாள் படிச்சிங்கன்னா 1 நாள் ரிவிஷன் அந்த மாதிரி 3 நாள். ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு ரிவிஷன் உங்கள் ஸ்கூலில் எவ்வளோ ஒரு மார்க் ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் நீங்கள் எழுதியிருப்பீங்க? ஒரு மினிமம் எல்லா சப்ஜெக்ட்லையும் 5 எழுதிருப்பீங்க. 5. ஸோ அது ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கும் அப்படி தானே ஒரு ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் எழுதும் போது நம்ம எங்கே லேக் ஆகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அது மிஸ்டேக்ஸ்லாம் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிடுவீங்க. மோஸ்ட்டாக வந்து எந்த சப்ஜெக்ட்லையுமே 100க்கு குறைஞ்சது இல்லை. குறைஞ்சது இல்லை. ஓகே, சரி. ஓகே, ஸோ இப்போ ஒரு ரிசல்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? 200 அவுட் ஆஃப் 200 கட் ஆஃப். ஸோ டோட்டல் எப்படினாலும் இருக்குல்ல, இது ஒரு முக்கியமான விஷயம். நிறைய பேர் டோட்டல் இவ்வளோ வேணும்னு படிப்பாங்க, சில பேர் கட் ஆஃப்னு எய்ம் பண்ணி படிப்பாங்க. எது முக்கியம், டோட்டலாக கட் ஆஃபா? எனக்கு டோட்டல் தான் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணேன். பட் இருந்தாலும் தமிழ் இங்கிலீஷில் வந்து எனக்கு பட் ஸ்டில் கட் ஆஃப் 200 ஆஃப் 200னா நம்மளால டாப் காலேஜுக்கு போக முடியும்ல கட் ஆஃப். அது ஒன்று இருக்கு. அதாவது இந்த கோர்ஸ் எடுத்தாலும் நம்மளுக்கு தான் சீட் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் மற்றவங்க இருக்கு. அதனால நம்ம கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கலாம். 200 கட் ஆஃப் இருக்கு, என்னன்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஃப்ரீனஸ் இருக்கு. இல்லை சீட் கிடைக்குமா கிடைக்காதா அந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஸோ பட் ஸ்டில் அந்த டோட்டல் அந்த நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வரல. ஆமாம். ஓகே, பட் ஸ்டில் இது ஒரு நல்ல மார்க் தான். இது நிறைய பேரோட ஒரு ட்ரீம் மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் அது கங்க்ராச்சுலேஷன்ஸ். சரி, நீங்கள் நீட் ஆஸ்பிரண்ட் அப்படிங்கிறனால இந்த ஒரு கேள்வி கேட்குறேன். டெய்லி நீங்கள் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்களா, இல்லை நீங்கள் போர்டு எக்ஸாம் படித்தது தான் நீட்டுக்கு அப்படியே பண்ணிக்கலாம்? இல்லை, நான் நீட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணேன் ஆக்சுவலி. இந்த வருஷமே சீட் கிடச்சிருக்கும். பட் இருந்தால் ஃபிசிக்ஸில் வந்து டைம் இல்லாதனால நான் ஃபிசிக்ஸில் வந்து 21 கொஸ்டின் அட்டன் பண்ணேன். ஸோ மீதி கொஸ்டின் அட்டன் பண்ண முடியல. ஸோ அதே எப்படின்னா லீவ் விடுவாங்க, லீவ் விடுவாங்க. தீபாவளிக்கு ஒரு 3 நாள் லீவ் அந்த மாதிரி லீவ் விடுவாங்க. ஸோ அந்த லீவில் நான் என்ஜாய் பண்ணாமல் ஃபுல்லாக நீட்டுக்கு மட்டும் தான் படித்தேன். ஓகே, ஸோ பல்காக லீவ் கிடைக்கும் போது நீட்டுக்கு படிச்சிங்க நீங்கள்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ நீங்கள் போர்டு எக்ஸாம் படிக்கிற டாபிக்ஸ் தான் நீட்டுக்குமே இருக்கும். ஸோ அப்போ எப்போயாவது நீங்கள் ஒரு போர்டு எக்ஸாம் ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா அதை அப்படியே நீட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா கொஷின் சைடில்? அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? உண்மையாக சொல்ல போனால் நீட்டோடைய சிலபஸ் வந்து நம்ம சிலபஸ் கூட கம்மி தான். நம்மளோட சிலபஸ் தான் இப்போ அதிகம். நீட்டுக்கு வந்து சிலபஸ் ஆக்சுவலி கம்மி பண்ணிட்டாங்க. இப்போ சாலிட் ஸ்டேட்டு, மெட்டலர்ஜி சாப்டர்ஸ்லாம் நீட்டில் இல்லவே இல்லை. ஸோ சாலிட் ஸ்டேட், மெட்டலர்ஜி இந்த மாதிரி பெரிய பி பிளாக்ஸ்லேயே வந்து எலமெண்ட்ஸ் மட்டும்தான். எலமெண்ட்ஸில் வந்து ஜென்ரல் தான் இருக்குது, இந்த காம்பவுண்ட்ஸ்லாம் கிடையாது. அமோனியா அது மாதிரி காம்பவுண்ட்லாம் படிக்கணும். ஸோ நீட் வந்து ஸ்டேட் போர்டு கம்பேர் பண்ணும்போது படிக்கிறது கம்மியாக இருக்கும். பட் கம்மியாக இருந்தாலும் நம்ம கான்செப்ட் வந்து அதிகமாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும். இந்த கான்செப்ட் நம்ம புக்கில் தாண்டி இது வராது. பட் அங்கே புக்கில் இருந்தே வராது. எல்லாமே அப்ளிகேஷன் ஓரியன்டட் கொஸ்டின்ஸாக இருக்கும் எல்லாமே. ஸோ அப்போ ஒரு கான்செப்ட் படித்தா அது அப்ளிகேஷன் ஓரியன்டாக படிச்சிட்டோம்னா சைட் பை சைட் நம்ம நீட்டையும் நம்மளால் ஒழுங்காக படிக்க முடியும் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸால். ஏன்னா ஆப்வியஸாக சிலபஸ் நம்மளுக்கு தான் அதிகமாக இருக்குது நீட்டாக கம்பேர் பண்ணும்போது நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ ஒழுங்காக படித்தோன்னா நம்மளாலே நீட் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேர் இது ஒரு டவுட்டாக இருக்காங்க, அதனால நான் உங்ககிட்ட கேட்டேன். சரி, இப்போது ஒரு அட்வைஸ் இல்லை ஒரு சஜஷன் உங்கள் ஜூனியர்ஸ்க்கு கொடுக்கணும், உங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அப்படின்னா என்ன சஜஷன் கொடுப்பீங்க உங்கள் சைட்லேருந்து? ஸோ நிறைய பேர் எங்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, இந்த ஸ்கூலில் வந்து ரைட்டிங் ஒர்க் அதிகமாக கொடுக்குறாங்க, அதனால் எங்களுக்கு வீட்டில் வந்து படிக்க முடியறதில்ல, அதை எப்படி நீங்கள் இப்போ ஓவர் கம் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நிறைய பேர் மேக்ஸ் வந்து நோட் எழுதுறது வந்து ஒரு ரைட்டிங் ஒர்க் ஆகுன்னு அதை சம் போட்டு பார்க்கறத அதை படிக்க நினச்சிக்கிறாங்க. நீங்கள் அதை எழுதும் போது அந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்கள் எழுதுகிற மாதிரியும் இருக்கும், அந்த சேம் டைம் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ரைட்டிங் ஒர்க் அந்த ரீடிங்காக பிரித்து பார்க்காம ரெண்டும் ஒன்றா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு மார்க்ஸ் பூஸ்ட் ஆகும். படிக்கும் போதே எழுதும் போதே படிக்கிறது இந்த மாதிரி விஷயம் நம்ம பண்ணணும். ஓகே, ஸோ இது ஒரு நல்ல அட்வைஸ் தான். சரி, இந்த வீடியோ பார்த்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஆப்வியஸாக நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க? சிஇஜி கேம்பஸா இல்லை வேறு எதுவும் காலேஜ்? இது இன்ஜினியரிங் படிக்க போகிறீங்க, நீட் தான் படிக்க போகிறீங்க, நீட் ரிப்பீட் பண்ண போகிறீங்க. சாரி, ஓகே. ஸோ இன்னொரு வருஷம் நீட் படிக்க போகிறீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக உங்களால் நீட் கிளியர் பண்ண முடியும் நான் நம்புகிறேன். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் திஸ் கட் ஆஃப் அண்ட் நீட்டுக்கு ஆல் த பெஸ்ட் உங்களுக்கு. தேங்க்யூ.